SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கோகுல கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஸ்வீட் பலகாரம் ரெடி பண்ணியிருக்கிறேன் கிருஷ்ண ஜெயந்திக்கு. அதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், உப்பு சீடையெல்லாம் இந்த சின்ன சைஸில் இருக்கணும், நல்லாயிருக்கும். அப்போ தான் இனிப்பு சீடை கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. பாருங்கள், தட்டையும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும், சுட சுட இருக்குது, நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பமும் ரெடி பண்ணியிருக்கிறேன். கொசு கொசுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா நைஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். வானலில் சீடைக்கு தான், உப்பு சீடையும் இனிப்பு சீடைக்கும் நம்ம உளுந்து வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வறுபட்டுருக்கு, நல்ல மணமாக வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்கள், வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். நல்லா சூடாறினோடனே ஜாரில் சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், உளுந்து ஜாரில் சேர்த்துட்டேன், நல்லா நைஸாக அரைச்சிடலாம். நல்லா அரைச்சிட்டேன், நம்ம ஜல்லாடியில் சலிச்சிடலாம். கொஞ்சமாக இருக்கிறதால தான் இந்த டீ ஃபில்டரால், நிறையா இருந்ததுன்னா பெரிய ஜல்லாடியில் சலிக்கணும். இது கொஞ்சமாக இருக்குது, அதனால். இங்கே பாருங்கள், ஜலிச்சு எடுத்துட்டேன். இதை ரெண்டு அளவாக எடுத்துருங்க. ஒன்று உப்பு சீடைக்கும், ரெண்டாவது இனிப்பு சீடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாதி எடுத்துட்டேன், பாதி இருக்குது. 1 கப்பு அரிசி மாவு, ரெடிமேடு மாவு தான் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், உளுந்து 1 டீஸ்பூன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எள்ளு. நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன், நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சீடைக்கு தகுந்த உப்பு. தேங்காய் திருகல் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், இன்னும் கொஞ்சம். இங்கே பாருங்கள், வெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. கொஞ்சம் பெருங்காயப்பொடி லைட்டாக, கொஞ்சம் அதிகமாக வேண்டாம், மணத்துக்கு தான். நல்லா வெதுவெதுப்பான சுடுதண்ணி தான் ஆற வச்சுட்டு சேர்க்கணும். இங்கே பாருங்கள், சூடாக இருக்க போது நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு கலந்து விடுங்க. தண்ணி கொஞ்சமாக பார்த்து சேர்த்துங்க. நம்ம சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். 2 கை வச்சு கூட சின்ன சின்னதாக, ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இந்த சைஸுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன சைஸாக உருண்டையாக உருட்டி தட்டில் எடுத்து வச்சுருங்க. பாருங்கள், சின்ன சின்ன உருண்டையாக எண்ணெய் வச்சுருக்கேன், எண்ணெய் காயிட்டு நல்லா. இங்கே பாருங்கள், நம்ம உப்பு சீடை ரெடி பண்ணோம் இல்லையா, அதே பாத்திரம் தான். அதே மாதிரி 1 கப்பு பச்சரிசி மாவு, எள்ளு 1 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், இனிப்பு சீடைக்கு மட்டும் நெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக உப்பு, அதே மாதிரி தேங்காய் திருவல். இங்கே பாருங்கள், வெல்லம் தண்ணி விட்டு காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதிலே 2 ஏலக்காய் தூள் நுணுக்கி போட்டிருக்கேன். இதையும் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு முன்னே எப்படி உப்பு சீடைக்கு எப்படி நம்ம பிசைஞ்சு எடுத்தோமோ அதே மாதிரி கலந்து விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுது. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயே எண்ணெயில் உப்பு சீடையை பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. மெதுவாக
தீயை வந்து குறைச்சிடுங்க. சேர்த்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், போட்ட உடனே கலைக்காதீங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கொஞ்சம் செவரட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா செவந்துடுது. இந்த கலர் இருந்தால் போதும். அப்படியே அள்ளிடுங்க. நல்லா எண்ணெயை வடிய வச்சுட்டு பாத்திரத்தில் மாற்றிக்குங்க. இன்னும் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், உப்பு சீடை ரெடி ஆகிடுது. இனிப்பு சீடையும் உருண்டையும் உருட்டிட்டோம். அப்படியே அதே எண்ணெயில் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். அப்படியே ஒன்று கொஞ்சம் சேர்த்துருங்க. இது கொஞ்சம் உருண்டை கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இனிப்பு சீடை தானே. இங்கே பாருங்கள், தீயை வந்து குறைவா வைங்க. நல்லா கலந்து விட்டுங்க. எல்லாம் ஒன்று போல் செவந்து வரணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், 5 டீஸ்பூன் பொட்டுக்கடலை நல்லா நைஸாக அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. அது எல்லாமே அள்ளிவிடுங்க. எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இனிப்பு சீடை ரெடியாக இருக்குது, உப்பு சீடையும் ரெடியாக இருக்குது. நம்ம தட்டை ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அரிசி மாவு 1 கப் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலை போடு. தட்டைக்கு தகுந்த உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி. இங்கே பாருங்கள், 2 இலை கருவேப்பிலை சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேண்டான்னா கூட நிறுத்திக்கலாம். 1/4 ஸ்பூன் கார மிளகாத்தூள். இங்கே பாருங்கள், நல்லா கையாலேயே கலந்து விட்டுடுங்க. வெது வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன், அந்த தண்ணி தான் விடணும். நல்லா கலந்து விட்டுடுங்க. சப்பாத்தி மாவு பசுகிற அளவுக்கு பசஞ்சிடுங்க. இங்கே பாருங்கள், தட்டைக்கு சூடான காய்ச்சின எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா மாவு பசஞ்சிட்டா போதும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம சின்ன சின்ன உருண்டையாக வச்சு தட்டை ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், தட்டைக்கு மாவு உருண்டை. இதிலருந்து பாருங்கள், கவர் அரிசி ஒரு கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அரிசி கவர் தான் இது. லைட்டாக எண்ணெய் தடவி எடுக்கிறேன். இந்த உருண்டையை வச்சுட்டு இது மாதிரி அடிப்பக்கம் தட்டையாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இதுவாக எடுங்க. இப்போ உங்களுக்கு ரவுண்டு ஷேப் வரலன்னா இதே கப்பில் அளவு இருக்கு பாருங்கள், அப்படியே வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு அழகாக வந்துடும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துருங்க. திரும்பவும் நம்ம உருண்டை உருட்டி ரெடி பண்ணி போட்டுக்கலாம். இது நம்ம கட் பண்ணதால் கொஞ்சம் விரிசல் விடுற மாதிரி தெரியும், அதனால் லைட்டாக டச் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உங்களுக்கு அது மாதிரி ப்ரெஸ் பண்ண முடியலன்னா நம்ம உருண்டை அழகாக வச்சுட்டு லைட்டாக அது மாதிரி நம்ம தட்டினா சூப்பராக வரும். ரொம்ப அதிகமாக வேலையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா இது மாதிரி நீங்கள் அழகாக தட்டினீங்கன்னா தட்டை சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், என் கையாலேயே நல்லா தட்ட வந்துடும். நான் கையாலேயே தட்டிக்கிறேன். புதுசாக செய்கிறவங்களா இருந்தாக்கா அது மாதிரி வரலன்னா அழகாக
ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பராக வரும். கையாலேயே ஓரமெல்லாம் சரி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காயுது. நம்ம தட்டி வச்சுருக்க தட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். தீயை வந்து குறைவாக வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே திருப்பிடாதீங்க, தட்டை உடஞ்சிடும். நல்லா செவரட்டும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தட்டை சூப்பராக செவந்து வந்திருக்கு. இப்போ அள்ளிடுங்க. நல்லா எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்துடலாம். சூப்பராக ரெடியாக இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அப்பத்துக்கு மாவு கரைச்சிருக்கிறேன். அரிசி மாவு 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு, 2 வாழைப்பழம், வெள்ளைப்பாகு, தேங்காய் திருகல், ஏலக்காய் பொடி, உப்பு, கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை ஆப்பச்சோடா மாவு. அவ்வளோதான். எல்லாமே இங்கே பாருங்கள், நல்லா கலந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா செவந்துடுது. எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அப்போ ரெடி. நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சின்னதாக பெருசானா கரண்டி மாற்றி சேர்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா பொங்கி எழும்பி வரும். மாவு ஒரு 5 நிமிஷமாவது, குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து கரைச்சி மூடி வைங்க. நல்லா புளிச்ச வறுக்க வறுத்தனா சூப்பராக வரும். பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்துருங்க. தீ வந்து எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தீயை வந்து குறைவா வச்சிடணும். நம்ம பொருள் என்ன சேர்க்குறோமோ அந்த டைமில் தீயை வந்து குறைச்சிடுங்க. அவ்வளோதான். அப்போ ரெடி. எல்லாம் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரெடி ஆகிடுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னுடைய ஸ்வீட் பலகாரம் ரெடி பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இனிப்பு சீடை, தட்டை, எல்லாடா சொல்லுவாங்க, அப்போ உப்பு சீடை 4மே ரெடி பண்ணியிருக்கிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.